காலங்காத்தால ஒரு அழைப்பு வந்ததுங்க. 8 மணி தான் உனக்கு காலங்காத்தாலையாமா? படா நாம சும்மா தானே இருக்கோம். ஒரு நிமிஷம். எங்க அம்மா இப்ப பக்தியோட பேச போறாங்க. அதனால பக்தியில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களாம் இந்த வீடியோவை உடனே தள்ளி விட்டுருங்க. பார்த்தீங்களா பெத்த பிள்ளை எப்படி பேசுதுன்னு? வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லாம பக்தியில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தள்ளி விட்டுருங்க, அவ்வளோதான். பெரிய பாத்திரம், ஒரு பாத்திரத்தில் மட்டும்தான் பால் ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5-6 பாத்திரம் இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பால் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் விரதம் இருந்து தலையில் பால் குடம் சுமந்து பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது நடந்த அன்னைக்கு பங்குனி உத்திரம். சின்ன குழந்தைகள் ஆரம்பித்து வயசான கிழவிகள் வரைக்கும் வேண்டுதல் எம்புட்டு வேண்டுதல் இருக்குங்கிறீங்க. அம்மன் சுயம்பா உருவானதாலேயோ என்னவோ எம்புட்டு பக்தர்களை சேர்த்து வச்சிருக்கிறா. கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு நான் சொன்னாலும் இவங்களுடைய நம்பிக்கையை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை எல்லாருமே நம்புகிறாங்களே. ஈவன் எங்கள் அம்மாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அத்தனை பேருமே இவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்காங்களே, இவங்களுக்கு இந்த கடவுள் ஏதாவது நல்லது பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான வேண்டுதலை நானும் வச்சுட்டு தாங்க வருவேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பக்தி ரொம்ப அதிகம். அந்த அம்மாவோட பிள்ளையாக இருந்துக்கிட்டு நான் சுயநலமாக வேண்டிட்டு வரலாமா? இந்த கோவிலோட மூத்த ஐயா இவங்க தான். இவங்க தலையில் சுமந்து வர இந்த மஞ்சள் கலந்த நீரை சுவாமியோட பாலாபிஷேகத்துக்கு இறுதியாக மரியாதை செலுத்துகிற விதமாக அதை ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து வரக்கூடிய பெண்கள் சுவாமி சிலைக்கிட்ட போய் அவங்களுடைய வேண்டுதலை வைப்பாங்களே தவிர 2 கால் இருக்கக்கூடிய மனித ஜீவன்கள்கிட்ட போய் எந்த வேண்டுதலையும் வச்சு நான் பார்த்தது இல்லைங்க. அதே போல் தீபம் காட்டுற தட்டில் காசு வாங்கி நான் பார்த்தது இல்லைங்க. அபிஷேகத்தை கொஞ்சம் தான் இந்த காணொலியில் காண்பிச்சிருக்கிறேன். அலங்காரத்தையும் நீங்கள் கொஞ்சம் தான் இந்த காணொலியில் பார்ப்பீங்க. நீங்கள் முழு காணொலியையும் பார்க்கணும் அப்படின்னா கீழே ஃபஸ்ட்டு கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி அதில் போய் நீங்கள் முழு வீடியோவையும் பாருங்கள். பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இந்த கோவிலை தமிழ்நாட்டில் இருக்கிற ஏன் உலகத்தில் இருக்கிற தமிழ் பெண்கள் அத்தனை பேருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இவளோட பவர் அந்த மாதிரி. ஆமாங்க, நீங்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் முழு நீள காணொலியை பார்த்தா மட்டும்தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இல்லை உலக பக்தர்கள் எப்படி இந்த அம்மனுக்கு இருக்காங்கன்றத நீ சொல்கிறத வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறவங்க இந்த குளத்தை காண்பிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த குளம் எந்தெந்த சீரியல்லாம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது எந்த ஊர், எந்த அம்மன், எந்த குளம் அப்படிங்கிறத. இந்த காணொலி ஓகேனா ஓகே, இல்லைன்னா முழு நீள காணொலி ஃபஸ்ட்டு கமெண்டில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நன்றிங்க.